ஹாய்ப்பா, வெல்கம் டு ஃபியூச்சர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் கீழே எஜுகேஷன் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்த ஒரு சோஷியல் ப்ராப்ளமாக பாப்புலேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குறோம். ஸோ அந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஜென்ரலாக இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டெமோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மக்கள் தொகையிலும் இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மக்கள் தொகையும் ரெண்டுமே டோட்டலாக வேற, சரிங்களா? ஏன்னா இந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சமூக பிரச்சனையின் கீழே வரும். இங்கே இருக்கக்கூடிய டெமோகிராஃபி வந்து உங்களுக்கு நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் கீழே வந்துடும். ஸோ இது ரெண்டுமே வித்தியாசமான விஷயங்கள். ஸோ இந்த பாப்புலேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு குரூப் 2A அண்ட் குரூப் 2 மெயின்ஸில், குரூப் 1 மெயின்ஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் இஷ்யூஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காகவே பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மக்கள் தொகை வெடிப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஒரு ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத பேசுவோம். ஃபஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் மக்கள் தொகைனா எதை குறிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி ஒரு மக்கள் தொகைனா எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பர்டிகுலர் ரீஜன், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இன்றைக்கி வந்து ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊரில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? எவ்வளோ ஆடுகள் இருக்குது, அல்லது எவ்வளோ மாடுகள் இருக்குது, எவ்வளோ குருவிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கவ் பாப்புலேஷன், பேர்ட்ஸ் பாப்புலேஷன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுத்து பேசுவோம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இனக்குழு அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தை வந்து நம்ம குறிக்கிறதுக்காக சொல்கிறது தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மக்கள் தொகை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மக்கள் தொகை பிரச்சனையான்னு கேட்டால் கிடையாது. எதுதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தொகை வெடிப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மக்கள் தொகை வெடிப்பு தான் பிரச்சனை. அது என்னங்க மக்கள் தொகை வெடிப்பில் அப்படின்னா என்ன, ஏன் அந்த சிக்கல்கள்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு மக்கள் தொகை வெடிப்புனா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரேபிட் இன்க்ரீஸ் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு மக்கள் தொகை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரொம்ப அதிகப்படியாக வளர்றதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தொகை வெடிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லிட்டராக நம்ம 1961 நம்ம சொல்கிறது உண்டு. இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை வெடிப்புனா என்ன விஷயம்னா, ஒரு குறைவான காலகட்டத்தில் அதிகப்படியான மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ரைட். ஸோ அந்த மக்கள் தொகை வெடிப்புக்கு மிக முக்கியமான காரணங்களாக ரெண்டு விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹை பர்த் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிறப்பு விகிதம் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக்ரீஸ் இன் டெத் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய இறப்பு விகிதம் வந்து காலப்போக்கில் ஒரு 1950கள்லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் குறைவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பெரிய லெவலில் குறைவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படி இறப்பு விகிதங்கள் குறைய குறைய என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய அளவு வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து இந்த மக்கள் தொகை வெடிப்புக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய 2011 சென்சஸ் 2011 சென்சஸ் படி நாம் பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகை வந்து 121 கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில் 2011 சென்சஸ் படி. மேபி இன்னைக்கு ஒரு சென்சஸ் வந்தால் 144 46 கோடிக்குள்ளே நம்ம இருக்கலாம், சரிங்களா? சென்சஸ்க்கான வேலைகள் இப்பெல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம பின்னாடி சென்சஸ் பற்றி பேசும்போது அதெல்லாம் பேசுவோம். தனியாக ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் ஆண்களுடைய மக்கள் தொகை வந்து 2011 அதிகமாக இருந்திருக்கு, கிட்டத்தட்ட 62 கோடியாகவும். பெண்களினுடைய மக்கள் தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 58 கோடி புள்ளி 74 லட்சமாகவும் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மக்கள் தொகை அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் 382 பேர் இருந்திருக்காங்க ஒரு சதுர கிலோமீட்டரில், ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் 382 பேர் இருந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி டெமோகிராஃபி பற்றி பேசும்போது பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய செக்ஸ் ரேஷியோ வந்து 340 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 340, சரிங்களா? 340 அப்படிங்கக்கூடிய சாரி
940 அப்படிங்கக்கூடிய ஒரு பாலின விகிதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெண்களுடைய பாலின விகிதம் அவ்வளோ இருக்கு 2011 சென்சஸில். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். குழந்தைகளுடைய பாலின விகிதம் 919. 1000 ஆண் குழந்தைகளுக்கு 919 பெண் குழந்தைகள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அது நான் பார்க்கணும். இன்னைக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே மாறி இருக்கும். சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சென்சஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டாக சென்சஸ் அடிப்படையில் நிறைய பார்த்துட்டு போங்க. ஏன்னா அது பேஸ் பண்ணி எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து ஏன் இந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்குது? ஸோ இன்னைக்கு உலகளாவிய லெவலில் நம்ம பார்க்கும்போது இந்தியா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பாப்புலஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவது அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடாக யார் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா தான் இருக்காங்க. 2011 சென்சஸ் படி இப்போ சில தகவல்கள் வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்தியா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டேட்டாஸ்லாம் கொடுக்குறாங்க. பட் 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா நாம் 2வது இடத்துல இருக்கோம். அப்போது இந்த அளவுக்கு அதிகப்படியாக மக்கள் தொகை இந்தியாவில் இருக்கிறதுக்கான காரணங்கள்லாம் என்ன? இன்னைக்கு ஒரு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்குது. சோஷியலாக, எக்கனாமிக்கலாக, கல்ச்சுரல் ஓரியன்டாக எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்குது. ஸோ என்னென்ன காரணங்கள் நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டெமோகிராஃபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மக்கள் தொகை சார்ந்த சில காரணங்கள். மக்கள் தொகை சார்ந்த காரணங்களில் மிக முக்கியமான காரணமாக நம்ம என்ன பார்க்கலாம்னா சமீப காலகட்டங்களில் எப்படி நம்ம சொல்லலாம்னா ஒரு 1950களில் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இறப்பு மற்றும் பிறப்பு விகிதங்கள்லாம் இப்போ என்ன ஆயிருக்குன்னா பயங்கரமாக மாறி இருக்கு. சரிங்களா? பயங்கரமாக மாறி இருக்கு. அப்போ இருந்ததை விடவுமே இங்கே இருக்கக்கூடிய இறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு, பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு. ஸோ இது எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிருக்கு. ஸோ இப்படி ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் ஆக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களினுடைய வாழ்க்கை தரம் மேம்படுது. ஸோ அந்த வாழ்க்கை தரம் மேம்படும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்குள்ளே வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது வந்து டெத் ரேட், பாப்புலேஷன் டெத் ரேட் வந்து கண்ட்ரோலுக்குள்ளே வருது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக எங்கே கொண்டு போய் விடுதுன்னா டெத் ரேட்டை குறைக்குது. பட் இங்கே இருக்கக்கூடிய பர்த் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருக்கு. பட் அது டெத் ரேட் அளவுக்கு குறைஞ்சிருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. சரிங்களா? டெத் ரேட் அளவுக்கு அது குறைஞ்சது கிடையாது. ஸோ இதன் காரணமாக என்ன நடக்குதுன்னா இங்கே இருக்கக்கூடிய பர்த் ரேட்டுக்கும் டெத் ரேட்டுக்கும் இடையிலான இடைவேளை ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? பர்த் ரேட்டுக்கும் டெத் ரேட்டுக்கும் இடையிலான இடைவேளை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடைவேளை என்ன பண்ணுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை அதிகமாக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து பொருளாதார ரீதியாக மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவர்ட்டி, வறுமையும் வந்து பெரிய ஒரு சிக்கலாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து நிறைய வேலைக்கு போவாங்க, நிறைய வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போவாங்க. ஸோ அதன் காரணமாக நம்ம என்ன நடக்கலாம்னா நம்மளுடைய குடும்பம் வந்து வறுமையிலேருந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைமையாக இருக்கட்டும். ஸோ ஒரு காலகட்டங்களில் அதிகப்படியாக அக்ரிகல்ச்சர் ஓரியன்டான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டா இருந்ததா இருக்கட்டும். அக்ரிகல்ச்சரில் நிறைய ஈடுபட என்ன நினச்சாங்கன்னா நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோட்ட வேலைகள் எல்லாமே அவங்களே செஞ்சுருவாங்க. ஸோ இதன் காரணமாக நம்மளுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் லேபர் காஸ்ட் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைமை எல்லாமே என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை அதிகரிச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக அக்ரிகல்ச்சர் ஒரு காரணமாக இருந்துச்சு. பாவர்ட்டி, வறுமை அதிகமாக இருந்தது ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், கல்வி அறிவின்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லிட்ரஸி இருக்கு இல்லையா? கல்வி அறிவின்மையும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. ஏன்னா அதிகப்படியாக கல்வி அறிவின்மை இங்கே இல்லாததன் காரணமாக என்ன நடந்துச்சுன்னா மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? பாப்புலேஷன் கண்ட்ரோல் ரிலேட்டடான நிறைய அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கிடைக்காம போச்சு. இதன் காரணமாக என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து சோஷியல் நிறைய சமூக காரணங்களும் இருக்குது. மிக முக்கியமான சமூக காரணமாக நம்ம என்ன சொல்லலாம்னா பீர் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்திய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஒரு முக்கியமான ஒரு அசட்டாக பார்க்கப்படுது. ஸோ அதுவும் வந்து ஆண் குழந்தைகள் வந்து இன்னும் ப்ரிஃபரன்ஸாக பார்க்கப்படுறாங்க. பெண் குழந்தைகளை விடவுமே ஆண் குழந்தைகள் அவசியம் அப்படிங்கிற மாதிரியான கட்டமைப்பு இன்றைக்கும் நிறைய ரூரல் ஏரியாஸில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எங்கே கொண்டு போய் விடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2, 3 பெண் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம்
4வதா நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த மாதிரியான நம்பிக்கைகள்ல நிறைய மக்கள் தொகை வந்து அதிகரிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் கெலமிட்டிஸ் நிறைய இயற்கை பேரிடர்களும் மிக முக்கியமான ஒரு காரணம். இப்ப சமீப காலகட்டங்கள்ல இயற்கை பேரிடர்கள் வந்து பெருசா இந்தியாவுல ஏற்படல. கோவிட்-19க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல எந்த ஒரு அதிகப்படியான உயிரிழப்புகளை ஏற்படுத்துற மாரியான இயற்கை பேரிடர்கள் நடக்கல. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா முழுக்க ஒரு வறுமை மாரியான விஷயங்களோ, உணவு பஞ்சம் மாரியான விஷயங்களோ, ஒரு 1970களுக்கு மேல பெருசா நடக்கல அப்படிங்கிற மாரி பார்க்குறோம். ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இருந்தாலும் இதுவும் ஒரு காரணமா நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து மேரேஜ் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறைந்த வயதில திருமணம் பண்றது. பெண்கள் வந்து குறைந்த வயதில திருமணம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குதுன்னா, அந்த பெண்களினுடைய டிஎஃப்ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மொத்த கருவுறுதல் விகிதம் வந்து அதிகரிக்குது. ஸோ மொத்த கருவுறுதல் விகிதம்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாள்ல எத்தனை டைம் பிரெக்னன்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத குறிக்கிறது அந்த டிஎஃப்ஆர். டிஎஃப்ஆர் தொடர்ந்து அதிகரிக்குது. ஸோ டிஎஃப்ஆர் தொடர்ந்து அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் அதிகரிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த குறைந்த வயதில் திருமணமும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து நிறைய கல்ச்சுரல், கலாச்சாரம் சார்ந்த காரணிகளும் இருக்கு. நிறைய இனக்குழுக்கள்லயா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நிறைய ட்ரைபல் குரூப்லயா இருக்கட்டும், நிறைய குழந்தைகள பெத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கலாச்சார பண்பாடாவே பின்பற்றிட்டு வர்றதுனால, அது வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகைய ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ப பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரியான நிறைய காரணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகைய அதிகரிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு ஒரு குழந்தைகள பெத்துக்கிறது அப்படிங்கிறது நிறைய இண்டிவிஜுவல் சார்ந்த விஷயமா இருக்கிறதன் காரணமாக, ஒரு ஃபேமிலி ஓரியன்டடான விஷயங்களா இருக்கிறதுக்காக இது மட்டும் தானா அப்படின்னு நம்ம சொல்லிற முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய காரணங்கள் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அது எல்லாமே இதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனா இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து இம்பாக்ட் இன்னைக்கு இது ஏற்படுத்தக்கூடிய சிக்கல்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்கிரீஸ் இன் ஸ்லம் ஏரியாஸ் அதிகப்படியான குடிசை பகுதிகள் வந்து அதிகரிக்குது. குடிசை பகுதிகள் வந்து அதிகரிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நிறைய மக்கள் தொகை அதிகரிக்க, அதிகரிக்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மக்களுக்கு வந்து வாழ்வதற்கான இடம் இல்லாம போகுது. ஸோ அதன் காரணமா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பகுதிகள்ல வந்து ரொம்ப குறுகிய இடங்கள்ல நிறைய மக்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு சானிடைசேஷன், ஸோ அதுக்கடுத்து ஒரு வீட்டு வசதி முறையா இல்லாத இடங்கள்ல கூட மக்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரியான குடிசை பகுதிகள அதிகரிக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம மக்கள் தொகை அதிகரிக்க, அதிகரிக்க என்ன ஆகுதுன்னா, அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வேலையின்மை, அண்டர் எம்ப்ளாய்மென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறை வேலை வேலை வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த குறை வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தங்களுடைய தகுதிய விட குறைவான சம்பளத்திலயும், குறைவான வேலையிலயும் ஒரு சிலர் இருப்பாங்க. நெறைய நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாரியான விஷயங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இம்பாக்ட்டா இது இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம, அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய வறுமை ஒழிப்பு திட்டங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஹங்கர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உணவு சார்ந்த, அது மட்டும் இல்லாம மக்களுக்கிடையே பசிய ஒழிக்கணும். இந்த மாரியான திட்டங்கள் வந்து ரொம்பவுமே சிக்கலா இருக்கும். ஏன்னா, மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரிக்க, அதிகரிக்க என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மக்கள் தொகைக்கான உணவ நம்பளால ரெடி பண்ணி கொண்டு வர முடியாது. ஸோ அதுக்கடுத்து வறுமை கோட்டுக்கு கீழ எவ்வளோதான் இருக்காங்க அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி ஒரு திட்டத்த கொண்டு வந்தா, டக்குனு அந்த மக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும்போது, அது அரசாங்கத்தின் மீது பெரிய பிரஷர உண்டாக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தால முறையா கல்வி, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டிய ஏற்படுத்தி குடுக்க முடியாது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இயற்கை வளங்களும் ஒரு பெரிய சிக்கலா அமையுங்க. ஏன்னா, மக்கள் தொகை அதிகமாக, அதிகமாக குடிநீர் வசதி நெறைய தேவைப்படும். உணவு பெரிய சிக்கலா இருக்கும். உணவு நெறைய வேணும் அப்படிங்கிறதுனால நெறைய அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ, அதன் காரணமா என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய காடுகள் அழிக்கப்படும். ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து நெறைய தேவைப்படும். பெட்ரோல், டீசல் போன்ற விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமா தேவைப்படும். ஸோ, இது வந்து எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள அதிக லெவல்ல யூஸ் பண்றதுக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத நம்ப பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உணவு பற்றாக்குறை சரிங்களா? ஃபுட் இன்செக்யூரிட்டி வரலாம். நெறைய டிமாண்ட் இருக்கிறனால உணவு பற்றாக்குறை ஏற்படலாம். ஸோ அது மட்டும் இல்லாம அதிகப்படியான பொல்யூஷன்ஸ், ஸோ அப்புறம் நெறைய டிசீசஸ், நெறைய நோய்கள் வந்து பரவறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே இது என்ன செய்யும் அப்படின்னா, அதிகப்படியான மக்கள் தொகையை ஏற்படுத்தி குடுக்கும் அப்படிங்கிறத நம்ப பார்க்குறோம். ஸோ இந்த மாரியான பிரச்சனைகளோட நெறைய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரலாம். சரிங்களா?
அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அரசாங்கத்தினுடைய செலவினத்தை அதிகரிக்கும். இன்க்ரீஸ் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரசாங்கத்தினுடைய செலவினத்தை இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கச்சக்கமா அதிகரிக்கும். இதுவும் வந்து ஒரு பெரிய சிக்கலா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அந்த வகையில என்னென்ன முயற்சிகள்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1976ல கொண்டு வரப்பட்ட முதலாவது மக்கள் தொகை கொள்கை, ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் பாலிசி அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பாலிசியை பொறுத்தவரைக்கும் 1976ல கொண்டு வரப்பட்டது. இதில நிறைய திருத்தங்கள கொண்டு வந்தாங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தாங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய பெண்களினுடைய திருமண வயத 15 வயதிலிருந்து 18 வயதா உயர்த்தினாங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்களுடைய திருமண வயத 18லேருந்து 21 உயர்த்தினாங்க. சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய 1971 சென்சஸ்ல என்ன மக்கள் தொகை இருந்துச்சோ, அதே மக்கள் தொகைய தான் 2001 வரைக்கும் நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம், ஒரு மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்களுக்கு பணம் குடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ பிரிச்சு குடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரியான நிலைமைகள்ல நம்ம எல்லாமே 1971ல என்ன டேட்டாவோ, அந்த டேட்டாவ எடுத்து பேசணும் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள இதில சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து கேர்ள் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உமன் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெண்களுக்கு அதிகப்படியான கல்விய வழங்கணும். ஏன்னா பெண்களுக்கு கல்விய வழங்கும்போது உமன் எம்பவர்மென்ட் அந்த இடத்துல வந்துரும். கொஞ்சம் பெண்கள் எஜுகேட் ஆகும்போது, பாப்புலேஷன் ஓரியன்டடான விஷயங்கள் அவங்களுக்கு அவேர்னஸ் போய் சேரும். ஸோ அதன் காரணமா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆகும். அந்த மாதிரியான விஷயங்கள சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆல் டிபார்ட்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஃபேமிலி பிளானிங் புரோகிராம்ல எல்லா அமைச்சகத்தையும், எல்லா துறைகளையும் வந்து நம்ம ஈடுபடுத்தலாம். ஸோ இந்த துறைகள் எல்லாமே இதில ஈடுபடும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுன்னா, நம்மளால எஃபெக்டிவா அந்த திட்டத்த செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாம மானிட்டரி காம்பன்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த குடும்ப கட்டுப்பாடு அல்லது கருத்தடை செய்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பண அ இழப்பீடு வழங்கலாம். சரிங்களா? பணத்த வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவா வழங்கலாம். அவங்கள ஊக்குவிக்கும் வகையில பணம் வழங்கலாம் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள குடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த மாநிலங்கள் அல்லது இங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, அவங்களுக்கு நாம என்ன செய்யலாம்னா, அவார்ட் குடுக்கலாம். இன்சென்டிவ்ஸ் குடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வெறுமனே மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம, அடுத்து இத எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள இதுல கொண்டு வந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஊரக பகுதிகள நெறைய ஃபோக்கஸ் பண்ணோம் நம்ம வந்து. ஊரக பகுதிய நோக்கி போகணும், ரூரல் ஏரியாவ நோக்கி போகணும் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள கொண்டு வந்தாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம மீடியாஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஊடகங்கள். அன்னைக்கு ஒரு ரேடியோ, ஒரு நியூஸ் பேப்பர் போன்ற மீடியாஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள இதில கொண்டு வந்தாங்க. அண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதே காலகட்டங்கள்ல தான் எமர்ஜென்சியும் வந்து இம்ப்ளிமெண்ட்ல இருந்துச்சு. சரிங்களா? அந்த நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தேசிய அவசர காலநிலை 1975ல ஆரம்பிச்சு இந்த 76, 77 காலகட்டங்கள் வரைக்குமே நீடிச்சுச்சு. இந்த மக்கள் தொகையை கொண்டு வரும்போது, இந்த மக்கள் தொகையை இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அரசாங்கம் பயங்கரமான சில விஷயங்கள பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கட்டாய குடும்ப கட்டுப்பாடு. இந்த மாரியான விஷயங்களுக்கு கவர்மெண்ட் வந்து போனாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப டார்க்கான பீரியடா அதெல்லாம் பேசலாம். சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. நீங்க பார்த்துருக்கலாம். பாப்புலேஷன் பாலிசி 2000 2000த்துல இன்னொரு மக்கள் தொகை கொள்கை கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த மக்கள் தொகை கொள்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2010க்குள்ள நிறைய டார்கெட்ஸ வந்து அடையணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதுங்க. ஸோ அதுல என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கணும். 1990களுக்கு அப்புறம் அரசாங்கத்தினுடைய டோட்டலாவே அப்ரோச் மாறுது. இந்த 76 பாலிசியில எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க. 90களுக்கு அப்புறம் ஒரு 1990ஸ்க்கு அப்புறம் கவர்மெண்ட் என்ன மாரியான முடிவு எடுக்குறாங்கன்னா, ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குடும்ப நலன் சார்ந்த விஷயங்கள கையில எடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2000த்துல கொண்டு வரப்பட்ட மக்கள் தொகை கொள்கையில என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மெட்டர்னல் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தாய்மார்களுடைய அல்லது மகப்பேறு நலன். ஸோ
அதுக்கடுத்து சைல்டு சர்வைவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குழந்தைகளினுடைய உயிர் வாழ்வு, அந்த பிறக்கும் குழந்தைகளை வந்து இறக்காம பார்த்துக்கணும். கான்ட்ரசெப்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கருத்தடை சாதனங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுல முடிவு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தங்க ஏன் குழந்தை பெற்றுக்கிறாங்க அது அப்படிங்கக்கூடிய ஒரு ரீசனை கண்டுபிடிச்சி, நிறைய குழந்தைகள் ஏன் பெற்றுக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ரீசனை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுவோம். அதை சரி பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக நம்மளால என்ன பண்ண முடியும்னா மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நிறைய நோக்கங்களை வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டெம்பரவரி அப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தற்காலிக நோக்கமாக என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயமா பர்த் கண்ட்ரோல் டிவைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கருத்தடை சாதனங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இதனுடைய முதன்மையான நோக்கமாக இருந்துச்சு. அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்பு, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சுகாதார பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக இதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து மிட் டேர்ம் அப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு இடைக்கால நோக்கமாக என்ன செஞ்சாங்கன்னா, 2010க்குள்ள டிஎஃப்ஆர் மொத்த கருவுறுதல் விகிதம் அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த டிஎஃப்ஆரை 2.1 கொண்டு வரணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீண்ட கால நோக்கமாக என்ன செஞ்சாங்கன்னா, 2045க்குள்ள, ஓகேங்களா, 2045க்குள்ள பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மக்கள் தொகையை நிலைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்னங்க மக்கள் தொகையை நிலைப்படுத்துதல்னா, ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. மக்கள் தொகை ரொம்ப அதிகமாகாமையும் மக்கள் தொகை ரொம்ப குறைவாமையும் ஒரு நிலையான விஷயமா இருக்கணும். ஏன்னா மக்கள் தொகை குறைஞ்சாலும் பிரச்சனை, குறைஞ்சிச்சுன்னா ஒர்க் பண்றதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், மக்கள் தொகை பகுப்பு அல்லது மக்கள் தொகை ஈவு ரொம்ப மோசமானதா மாறும். இதன் காரணமா என்ன நடக்குன்னா, ஒரு பொருளாதார வளர்ச்சி அந்த நாட்டுல பெருசா பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப குறையாமையும், ரொம்ப அதிகரிச்சாலும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்களும் வராம ஒரு நிலையானதா இருக்கணும் அப்படிங்கிறத 2045க்குள்ள அந்த மக்கள் தொகை நிலைப்பாடை நம்ம அடையணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட இது கொண்டு வரப்பட்டது. ஸோ இதை நம்ம பார்க்கலாம். இன்னும் சில சின்ன சின்ன டார்கெட்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. இதில் 2010க்குள்ள அடையணும். 2000ல் கொண்டு வரப்பட்ட இந்த கொள்கை வந்து 2010க்குள்ள சில டார்கெட் அடையணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து குழந்தைகளுக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, அங்கே இருக்கக்கூடிய கட்டாய கல்வியை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. ரெண்டாவது ட்ராப் அவுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கல்வி இடைநிற்றல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ராப் அவுட்ஸ்னா என்ன விஷயம்னா, இன்னைக்கு ஒருத்தர் வந்து 5வது போறாரு. சப்போஸ் அவர் 6வது போகலன்னா அவர் தான் ட்ராப் அவுட். சரிங்களா, அந்த ஒரு இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா கல்வி இடைநிற்றல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு லெவல் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகலை அப்படின்னா அதுதான் ட்ராப் அவுட்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஐஎம்ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட். இன்னைக்கு ஒரு 1000 பிரசவங்கள் அல்லது 1000 பிறப்புகள் நிகழுதுன்னா, அந்த 1000 பிறப்புகளுக்கு எத்தனை குழந்தைகள் வந்து இறந்து போறாங்க, எத்தனை குழந்தைகள் வந்து இறந்து போறாங்க அப்படிங்கிறத சொல்றது தான் ஐஎம்ஆர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட். ஸோ அந்த இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட்டை 30 அப்படிங்கக்கூடிய ஒரு ரேட்ல வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து எம்எம்ஆர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட். இங்க இருக்கக்கூடிய மகப்பேறு கால இறப்பு விகிதம். ஸோ அந்த மகப்பேறு கால இறப்பு விகிதத்தை பொறுத்த வரைக்கும் 1,00,000 பிறப்புகளுக்கு, சரிங்களா, ஒரு சில பிரசவங்கள்ல என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, குழந்தைகள் இறந்து போறது மட்டும் இல்லாம தாய்மார்களும் இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய அப்படி நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம எம்எம்ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எம்எம்ஆர் என்ன செய்யணும் அப்படின்னா, 1,00,000 பிறப்புகளுக்கு 100 அப்படிங்கக்கூடிய அளவுக்கு குறைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க. அதுக்கடுத்து அனைவருக்கும் கல்வி வழங்குவதன் மூலமா இங்க இருக்கக்கூடிய டிலேடு மேரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காலம் தாழ்த்திய திருமணங்களை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனல் டெலிவரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்ஸ்டியூஷனல் டெலிவரிஸ்னா மருத்துவமனையில் பிரசவங்கள் நடக்கணும். சரிங்களா, மருத்துவமனையில் பிரசவங்கள் நடக்கணும் அப்படிங்கிறத இந்த இன்ஸ்டியூஷனல் டெலிவரிஸ். அதை வந்து 80% வரைக்கும் ப்ரொமோட் பண்ணணும், 80% வரைக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவு பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொற்று வியாதிகள் இருக்கு இல்லையா, ஒரு நபர்கிட்ட இன்னொரு நபர்கிட்ட பரவக்கூடிய தொற்று வியாதிகளை குறைக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஸ்மால் ஃபேமிலி நார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாம் இருவர் நமக்கு இருவர். ஸோ அது தொடர்ந்து நாம் இருவர் நமக்கு ஒருவர். ஸோ இந்த மாதிரியான ஸ்லோகன்ஸ்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. ரைட். ஸோ இது எல்லாமே 2010க்குள்ள அடையணும் அப்படிங்கிற முடிவை செஞ்சாங்க. அதுக்கடுத்து 1952ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டுலேயே ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஒரு மக்களாட்சி கொண்ட ஒரு நாடு, ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படிங்கிறதுக்காக
தேசிய அளவில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்த முதல் நாடு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னா, ஒரு 1947 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பாப்புலேஷன் எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ரெண்டு வகையான டிஸ்கஷன் போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காந்தியன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறவங்க, இன்னொன்று வந்து இந்த சோஷியலிஸ்டிக் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் வெஸ்டர்ன் ஐடியாஸை பின்பற்றக்கூடியவங்க. வெஸ்டர்ன் ஐடியாஸை பின்பற்றக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஃபேமிலி பிளானிங்க்கு போகலாம். அதுவே இங்கே இருக்கக்கூடிய காந்தியன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணுங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, பிரம்மச்சரியம் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் மூலமாக தான் நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம இதை வந்து கம்பல்சரி ஆக்க வேண்டாம், நம்ம வந்து ஆப்ஷனலாக வைப்போம், மக்களுக்கு வேணும்னா அவங்க வந்து ஃபேமிலி பிளானிங் செஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்தாங்க. ஸோ இதனுடைய முக்கிய நோக்கங்களாக ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இனப்பெருக்க நலன், ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஐஎம்ஆர் எம்எம்ஆர் போன்ற விஷயங்களை குறைக்கணும், குழந்தைகளினுடைய இறப்பு விகிதங்களை குறைக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணதை நம்மளால் பார்க்க முடியும். ஃபேமிலி பிளானிங் சக்ஸஸா ஃபெயிலியரா அப்படிங்கிறத தாண்டி இது நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. பட் இருந்தாலும் அரசாங்கம் அந்த 1975 அந்த காலகட்டங்களில் கம்பல்சரி ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாப்புலேஷன் ஓரியன்டான மக்கள் பற்றின ஒரு புரிதல் வந்து வேற மாதிரி போகுது, இந்த ஃபேமிலி பிளானிங் ஓரியன்டான விஷயங்கள். ஸோ அது வந்து என்ன நடக்குதுன்னா இதனுடைய சக்ஸஸில் பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ரைட். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி. இந்தியாவில் ஃபஸ்ட்டு இந்த ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசினது யார் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. ஸோ அதுக்கடுத்து நேஷனல் ஃபேமிலி பிளானிங் இன்டிமினிட்டி ஸ்கீம். ஸோ இந்த நேஷனல் ஃபேமிலி பிளானிங் இன்டிமினிட்டி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 2005 கொண்டு வரப்பட்டது. ஸோ இது எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடுக்காக இந்த ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தில் சப்போஸ் அந்த குடும்ப கட்டுப்பாடு நடக்கும் போதா இருக்கட்டும், ஸோ அதற்கு பிறகா இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்ப கட்டுப்பாடுனால ஏதாவது பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். மேபி அது வந்து ஃபெயிலியர் ஆகி குழந்தை பிறந்திருக்கலாம், ஒரு டெத் நடந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் போது அதை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழே காம்பன்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், நிதி உதவி வழங்கினாங்க. சரிங்களா, நிதி உதவி வழங்கினாங்க. ஸோ அதன் மூலம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை சரி கட்டுறதுக்காக இதில் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து மிஷன் பரிவார் விகாஸ். ஸோ அந்த மிஷன் பரிவார் விகாஸை பொறுத்த வரைக்கும் 2016 கொண்டு வரப்பட்டது. இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஹை ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதிக பிறப்பு விகிதங்களை கொண்ட மாவட்டங்களை செலக்ட் பண்ணி, இந்தியாவில் அதிக பிறப்பு விகிதங்களை கொண்ட மாவட்டங்களை செலக்ட் பண்ணி அந்த மாவட்டங்களில் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலி பிளானிங் கான்ட்ரசெப்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய கருத்தடை சாதனங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ இதன் மூலம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தொகையை பெருமளவில் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோடு செஞ்சாங்க. இது ஒரு 7 மாநிலங்களில் ரோல் அவுட் ஆச்சுங்க. மெயினாக உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், அசாம். ஸோ அந்த 7 மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த 7 மாநிலங்களில் 146 மாவட்டங்களில் கொண்டு வரப்பட்டது. ஏன்னா இந்த மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே இந்த டிஎஃப்ஆர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மொத்த கருவுறுதல் விகிதம் 3 அல்லது அதற்கும் மேலே இருக்கக்கூடிய மாவட்டங்களை செலக்ட் பண்ணி என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஷன் பரிவார் விகாஸை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் 2016. ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து சுவாமிநாதன் கமிட்டி. ஸோ இந்த சுவாமிநாதன் கமிட்டி, இந்த எம்எஸ் சுவாமிநாதன் இருக்கார் இல்லையா, தெரியும் இல்லையா எல்லாருக்கும். ஸோ இந்த எம்எஸ் சுவாமிநாதன் தலைமையில் மக்கள் தொகை நிலைப்பாடு தொடர்பாக ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்காக 1993 ஒரு குழு அமைக்கப்படும். ஸோ இந்த குழு தான் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 14 புள்ளிகளை கொண்ட 14 பாயிண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டை எடுத்து தான் நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000 வந்து ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இந்த சுவாமிநாதன் குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000 வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
2010க்குள்ள டிஎஃப்ஆர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மொத்த கருவுறுதல் விகிதத்தை 2.1 ஆக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை யார் சொல்லியிருப்பா அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த குழு தான் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்த குழுவினுடைய பரிந்துரையை எடுத்துக்கிட்டு தான் என்ன செஞ்சாங்கன்னா 2000ல் தேசிய மக்கள் தொகை கொள்கை வந்து கொண்டு வரப்பட்டது. அதில் சொல்லியிருக்கக்கூடிய இலக்குகள் எல்லாமே இந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது நம்ம தனியாக என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ்க்கு வரக்கூடிய டாப்பிக்கை நம்ம எடுத்து போடுவோம். அதில் இன்னும் சில டேட்டாஸ் எல்லாமே நம்ம நிறைய பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ.